வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு சிஸ்டத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது டிரான்ஸ்போர்ட்ட 2 வகையா நம்ம பார்க்கலாம். ட்ரான்களை ஸ்போர்ட்டிவா சம்பாரிக்கிற ஒரு இடம், பிளஸ் ட்ரான்கள் வந்து சேரும் போர்ட்டாகவும் இத நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம கனவு நனவாக்கக்கூடிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்ட்டே சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட்ன்றது உண்மையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் நாலேட்ஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ங்க. இது எதுல ஃபங்ஷன் ஆகுது அப்படின்னா, ட்ரான் பிளாக் செயின்ல ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டா இது ஃபங்ஷன் ஆகுது. இது டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றதுனால மனிதர்களுடைய தலையீடின்றி ட்ரானுடைய புரோட்டோகால் தான் இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் ட்ரான் விர்ச்சுவல் மிஷின் சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இது கண்ட்ரோல் பண்றதுனால மனித தவறுகள் ஏற்படுறதுக்கு கூட இங்க வாய்ப்பு இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல இடைத்தரகர்களே இல்லாத ஒரு வியாபார சூழ்நிலையை ஏற்படுத்தி தரத்துக்கான இடம் தான் டிரான்ஸ்போர்ட். அதாவது ஒரு நிறுவனம் கிடையாது. இது இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிளஸ் இதுல ஜாயின் பண்றதுனால நம்மளுக்கு 3 வகையான பேக்கேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கும். டெக்னாலஜி பத்தி கத்துக்கலாம், மைண்ட் மாஸ்டரி பத்தி கத்துக்கலாம், பிளஸ் மணி சைக்காலஜி பத்தி கத்துக்கலாம். சோ இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்குவோம். இரு நபர்களுக்குள்ளாரையோ இல்ல இரு நிறுவனங்களுக்குள்ளாரையோ நடக்கக்கூடிய மாற்றி அமைக்க முடியாத விதிகளை கொண்ட ஒப்பந்தங்கள் தான் எம்ஓயூன்னு சொல்லுவோம், அக்ரிமெண்ட். அதே கண்டிஷன்ஸ பிளாக் செயின்ல நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல நம்ம இணையணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொபைலோ லேப்டாப்போ நம்மளுக்கு தேவை, இணையதள கனெக்ஷன் தேவை, பிளஸ் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரெஃபரல் லிங்க் தேவை. இதுல நம்ம இணையறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 ட்ரான் பிளஸ் ஒரு 25ல இருந்து 40 ட்ரான் தேவைப்படும். டோட்டலா பாத்தீங்கன்னா, ஒரு 240 ட்ரான் இருந்தா போதும், ஐடி போட்டுற முடியும். பட் ரிசர்வ்ல 320 ட்ரான் நம்ம வாலெட் பேலன்ஸா கண்டிப்பா இருந்தாகும். இதுல நம்ம இணையறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 ட்ரான் பிளஸ் ஒரு 25ல இருந்து 40 ட்ரான் தேவைப்படும். டோட்டலா பாத்தீங்கன்னா, ஒரு 240 ட்ரான் இருந்தா போதும், ஐடி போட்டுற முடியும். பட் ரிசர்வ்ல 320 ட்ரான் நம்ம வாலெட் பேலன்ஸா கண்டிப்பா இருந்தாகணும். இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிக் ரிவைவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் அசெட் அக்யூமுலேஷன் பிளான். நம்ப இது நாள் வரைக்கும் பலவிதமான சிஸ்டம்ல நம்ம என்டர் ஆயிட்டு, நம்ம அதுல கைய சுட்டுட்டு இருந்திருக்கிறோம். நம்ம போட்ட பணத்தையே பெரும்பாலானவங்க எடுக்க முடியாத சூழ்நிலையில தான் பெரும்பாலானவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல நீங்க தோற்கவே முடியாதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பாக ஜெயிக்க முடியுன்ற உத்தரவாதம் கிடைச்சதுன்னா, முழுக்க முழுக்க மனித இடையூறுகள் இல்லாமல் ஒரு இடம் இருந்துச்சுன்னா, அங்க எம்டி அப்படின்ற மாரி இல்லாம நம்ம இணையும் ஒவ்வொரு நபரும் எம்டியா இருக்கும் பொழுது, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்த பிளான்கள்ல எந்த விதமான சிஸ்டமுமே கிடையாது இது. இதுல ஒரு 4 வகையான இன்கம் தராங்கங்க. டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் பில்டிங் இன்கம், அப்கிரேட் இன்கம், எக்ஸ்டென்ஷன் இன்கம். இத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செஞ்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். மீதி இருக்கிற 3ம் நான் வொர்க்கிங் இன்கம். பாசிவ் இன்கம்க்கான வாய்ப்பு. இது முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா, ரெஃபரல் இன்கம். அதாவது நம்மள ஒரு நபர் ஸ்பான்சர் பண்ணா மட்டும் தான் நம்ப இதுல இணையவே முடியும். நம்ம 200 டான் கட்டி சேர்ந்திருப்போம். நம்ம யாரையாச்சும் ஒருத்தங்கள ரெஃபர் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பார்த்தது என்ன அப்படின்னா, ரெஃபரல் போனஸா ஒரு 7லிருந்து 15% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த சிஸ்டத்துல என்ன சிறப்பம்சம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 100% அப்படியே 200 ட்ரானும் உங்களுக்கே வந்துருங்க. இதுல வந்து நீங்க அதிகபட்சமாக 20 பேர் வரைக்கும் ரெஃபர் பண்ணலாம். உதாரணத்துக்கு 10 பேர் தான் ரெஃபர் பண்றீங்கன்ட்டே வச்சுக்கலாமே. அந்த 10ல 8 பேரினுடைய 100% வருமானமும் நம்மளுக்கே வந்துரும். 2 பேருது தான் அப்ளைன்னு போகும். அப்போ 8 பேரினுடைய வருமானமும் 8 இன்டு 200 1200 ட்ரான் நம்மளுக்கே வந்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம். இதுல எப்படி அந்த 2 மேல போகுது அப்படின்னா, 2வது நபர் நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னு வைங்களேன், அது நம்மளுக்கு வராம நம்ம அப்ளைனுக்கு போயிடும். 3வது நபர் நம்ம ரெஃபர் பண்றோம், அது நம்மளுக்கே வந்துரும். பிளஸ் 4வது நபர் ரெஃபர் பண்றோம், அப்ளைனுக்கு போயிடும். 5வது நபர் ரெஃபர் பண்றோம், அது நம்மளுக்கே வந்துரும். சோ இதுல நம்போ 2, 4 அப்படின்றத மட்டும் தான் நம்ம அப்ளைன்னு குடுப்போம். 5க்கு அப்புறம் வரக்கூடிய 6வது நம்மளுக்கே வரும், 7வது நம்மளுக்கே வரும், 8வது நம்மளுக்கே வரும், 9வது. சோ இந்த மாரி 8 பேரினுடைய வருமானம் நம்மளுக்கே வந்துருங்க. சோ இதுதான் நம்மளுக்கு டைரக்ட் ரெஃபரல். உதாரணத்துக்கு 5 பேர் தான் ரெஃபர் பண்றீங்க. அந்த உங்க டீம்ல இருக்கிறவங்களும் 5 பேர் தான் பண்றாங்கன்ட்டே வச்சுக்கலாமே. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே நம்ம டைரக்ட்டா 5 பேர் ரெஃபர் பண்ணோம். அதுலருந்து 3 பேர் கிட்ட இருந்து நம்மளுக்கு 600 200 ட்ரான் 200 ட்ரான்ற மாரி 600 ட்ரான் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ரூ. 4200. 200 ட்ரான் போட்டோம். 600 ட்ரான் எர்ன் பண்ணியாச்சு. 5 பேர் ரெஃபர் பண்ணதுல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில டைரக்ட்டா 5 பேர் ரெஃபர் பண்ணி, நம்ம போட்ட பணத்தோட 3 மடங்கு அதிகமா குடுக்கக்கூடிய சிஸ்டம் இதுவரைக்கும் எதுவுமே கிடையாது. அடுத்த லெவல் நம்ம இணைத்த 5 நபர்களை நம்ம பண்ண வச்சுட்டோம் அப்படின்னாலே, நம்மளுடைய வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8,400 ரூ. 4,200 வாங்கியாச்சு. இப்போ ஒரு ரூ. 8,400.
பிளஸ் அந்த நபர்களை நம்ம அறிமுகப்படுத்த 5 நபர்களை 8,400 ரூபாய் சம்பாதிக்க வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12,600 ட்ரான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலேங்க 3 லெவல் டீம் டெவலப் பண்ணி ஒரு 25,200 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு 2,000 ரூபாய் போட்டு வேற எதுலயுமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம டீம்ல இருக்கிறவங்கள அடுத்த லெவல் சம்பாதிக்க வச்சுட்டோம் அப்படின்னாலே, நம்ம டைரக்டா 5 பேரை 25,000 ரூபாய் சம்பாதிக்க வச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு வருமானம் அதுக்கு மேல ஒரு 30,000 ரூபாய். பிளஸ் 5வது லெவல் போயிடுச்சுனாலே 12,200 ட்ரான் 85,400 ரூபாய். 6வது லெவல் போயிடுச்சுனாலே 181 பேர் இருந்து 36,200 ட்ரான் 2,53,400 ரூபாய். அதாவது 6 லெவல் போனாலே மொத்தமா நம்மளுக்கு கிடைச்ச ட்ரான் 56,400 ட்ரான். அதனுடைய ஐஎன்ஆர் மதிப்பு தோராயமா ஒரு 4 லட்சம் ரூபாங்க. யோசிச்சு பாருங்க. 200 ட்ரான் முதலீட்டுல ஒரு 6 லெவல் டீம் டெவலப் பண்ணி 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வேற எதுலயா இருக்கானா? கண்டிப்பா கிடையாதுங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு அடுத்த வருமானம் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. என்னன்னா இதுக்கு பேர் அப்கிரேட் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 நாள் நம்ம இணைந்த தேதியில இருந்து 61 நாள் கழிச்சு தான் நம்ம அப்கிரேடே பண்ண முடியும். அந்த அப்கிரேட் பண்றதுக்குன்னா நம்மளுக்கான கிரைட்டீரியா 5 பேரையாவது நம்ம டைரக்டா ரெஃபர் பண்ணியிருந்தா தான் நம்ம அப்கிரேடும் பண்ண முடியும். அப்கிரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 ட்ரான் அப்கிரேடுங்க. நம்ம ஒரு தடவை 1000 ட்ரான் அப்கிரேட் பண்றோம். நம்ம டீம்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய அந்த 282 பேரும் அவங்களும் இதே மாதிரி அப்கிரேட் பண்ணும்போது அவங்க அப்கிரேட் பண்ணக்கூடிய 1000 ட்ரானும் அப்படியே நம்மளுக்கு சிந்தாம சிதறாம நம்மளுக்கு வந்து சேர்ந்துரும். அதாவது 282 பேர்கிட்ட இருந்து 2,82,000 ட்ரான். ஒரு ட்ரான் 7 ரூபாய். தோராயமா ஒரு 14 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்மளுக்கு அப்கிரேட்ல இருந்து மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் இன்கம் ஒண்ணு இருக்குங்க. எக்ஸ்டென்ஷன்ன்றது என்னன்னா புதுப்பித்தல். நம்மளுடைய அக்ரிமெண்ட்டை ரினியூ பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு 122 நாளைக்கு ஒரு தடவை நம்ம இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லா கான்ட்ராக்டையுமே ரினியூ பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்ம ஒரு தடவை 200 ட்ரான் போட்டு ரினியூ பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம டீம்ல இருக்கிற 282 பேரும் 200 ட்ரான் அப்கிரேட் பண்ணுவாங்க. 56,400 ட்ரான். அது இல்லாம 6வது லெவல்ல இருக்கிறவங்க அவங்களுக்கான வருமானத்தை ஒர்க் பண்ணுவாங்கல்ல. 7வது 8வது லெவலும் வரும் இல்லையா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 2,662 பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கு 5,32,400 ட்ரான். இது மட்டும் இல்லாம அப்கிரேட்லயும் எக்ஸ்டென்ஷன் 122 நாளைக்கு ஒரு தடவை. சோ ஒவ்வொரு 122 நாளைக்கு ஒரு தடவை பல லட்சம் ரூபாய்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த டிரான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் மூலமா நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றத நீங்க முடிவு பண்ணி இந்த மாதிரி வரக்கூடிய ட்ரான்களை நீங்க அடுத்த 5வது நிமிஷம் ஐஎன்ஆரை நீங்க எந்த எக்ஸ்சேஞ்சில்னாலும் அனுப்பிச்சு நீங்க என்கேஷே பண்ணிக்க முடியும். இதுல சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டத்துல ஓனரோ அட்மினோ யாருமே கிடையாதுங்க. சேரக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஓனர் அந்தஸ்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இங்க வித்ட்ரால் ரெக்வஸ்ட்ன்றதே கிடையாது. அப்போ நம்ம செஞ்ச வேலைக்கு உண்டான வருமானம் நம்மளுக்கு 100% நம்ம வேலெட்டுக்கு வந்துடும். பிளஸ் 100% ஆன்லைன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல் பண்றதுனால மனித தவறுகள் ஏற்படுறதுக்கும் இங்க வாய்ப்புகள் இல்லை. 100% பே அவுட். அப்போ நம்மளுடைய கனவுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரே இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனலுங்க. சோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலே இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தயாராயிடுச்சுன்றதாங்க அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது டைம், உங்களுடைய நேரம், உங்களுடைய எதிர்காலத்துக்கான முடிவை எடுக்க வேண்டிய டைம். இந்த வீடியோவை உங்களுக்கு யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு போன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகள்ல இரவு 8 மணிக்கு ஜூம் ப்ரோக்ராம் நடக்குது. கலந்தாய்வு கூட்டம். அதுல பங்கு கொள்ளுங்க. இன்னும் மேலும் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிஸ்டத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாத்திக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.